Hi students, very good afternoon. In our previous session we have seen defense of the Treaty of Versailles. Versailles உடன்படிக்கையில் இருந்த கொள்கைகளை பாலிசிஸை ஹிட்லர் எதிர்த்ததால தான் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஓகே, today's session is anti-colonial movement and decolonization processes in Asia. ஆசியாவில் காலனிய ஆதிக்கத்துக்கு எதிரான என்னென்ன எதிர்ப்பு இயக்கங்கள் உருவாச்சு அண்ட் காலனி ஆதிக்கத்தை நீக்கிறதுக்கான என்னென்ன செயல்பாடுகள் நடந்தது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃப்ரெஞ்ச் இண்டோ சைனா. அதாவது ஃப்ரெஞ்ச் இண்டோ சைனாவில் காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான எதிர்ப்பியங்கள் எப்படி எழுந்தது அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். 1887 ஃப்ரான்ஸால் கைப்பற்றப்பட்ட பகுதி தான் எதுனா இண்டோ சைனா. அதாவது இப்போ இருக்கிற அட் ப்ரெசண்ட் இருக்க கம்போடியா, லாவோஸ், வியட்நாம். இதில் தான் காலனிய ஆதிக்கத்திற்கு எதிரான எதிர்ப்புகள் ஃபஸ்ட்டு உருவாக ஆரம்பிச்சது. இந்த இண்டோ சைனாவில் எதுக்காக எதிர்ப்பு உருவாச்சுன்னா, ஃப்ரெஞ்சு மொழியையும் அவங்களோட கல்ச்சர், அவங்களோட பண்பாட்டும் எங்கள் மேலே திணிக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த மக்களுடைய கருத்தாக இருந்தது. அதை தான் எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அதை எதிர்க்கிறப்ப தான் புரட்சி பற்றிய சிந்தனையும் ஃப்ரெஞ்சுக்காரர்களோட ஃப்ரெஞ்சுக்கிட்ட இருந்து கற்றுக்க ஆரம்பித்தாங்க அங்கே இருந்த மக்கள். ஸோ இண்டோ சைனாவில் ஃப்ரெஞ்சு மொழியையும் அவங்களோட கல்ச்சரையும் எங்கள் மேலே திணிக்கப்படுறதை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அது மூலயமா ஒரு சிந்தனையை தான் என்னென்னா ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய சிந்தனையும் கற்றுக்க ஆரம்பித்தாங்க அந்த மக்கள். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் டைமில் என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட 1 lakh பீப்புள் வந்து இண்டோ சைனா வந்து ஃப்ரான்ஸில் போரிட ஆரம்பித்தாங்க. போகிறப்ப என்னாச்சுன்னா, ஃப்ரெஞ்சுக்காரர்கள் எப்படி போர் செஞ்சாங்க, அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத நேரடியாகவே பார்க்க ஆரம்பித்தாங்க இண்டோ சைனா மக்கள். அது இல்லாமல் சீனாவோட நிலப்பகுதியில், முக்கியமான நிலப்பகுதியில் இருக்க பகுதிகளில் கம்யூனிச சிந்தனைகள் தான் அதிக அளவு பரவ ஆரம்பிச்சுது. இந்த இண்டோ சீனாவில் என்னன்னா, எந்த இடத்துல செல்வம் அதிகமாக இருக்குதோ அங்கே காலனி ஆதிக்க சக்தி தான் அதிகமாக இருந்ததாக மக்கள் உணர்ந்தாங்க. ஸோ இண்டோ சீனா பகுதிகளில் எந்த இடத்துல செல்வாக்கு மிக்க பகுதியாக இருந்ததோ அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா காலனைசேஷன் தான் இருந்தது. அவங்க தான் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற உணர்வு தான் மக்களுக்கு ஏற்பட்டது. 20th செஞ்சுரியில் ஆரம்பத்தில் வளர்ந்து வந்த தேசியம், அதாவது எங்கள் நாடு, நாட்டுப்பற்று அப்படின்றது ஒன்று உருவாச்சு எல்லா மக்கள்கிட்டையும். சில சமயத்தில் அது வன்முறையில் போய் முடிஞ்சது. ஏன்னா தேசியம் பற்று மக்களிடையே உருவாச்சுன்னா அவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க அப்படின்றது காலனைசேஷன் வச்சுருக்கவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்கவே என்னென்னா, இதை ஒடுக்கப்படணும், மக்களிடையே அவங்கள தேசியம் பற்றிய சிந்தனை வரக்கூடாது அப்படின்ட்டு அவங்கள ஒடுக்கப்படணும்ன்ட்டு நினச்சாங்க. அதுக்கப்புறம் 1916 ஒரு மிகப்பெரிய காலனி எதிர்ப்பு புரட்சி அப்படின்றது உருவாச்சு. அது மக்களிடையே என்னென்னா, வெடிக்கக்கூடாது, மக்களிடையே இந்த மாதிரி புரட்சி ஏற்பட்டதுன்னா அவங்க தனியாக போயிடுவாங்க, டிபெண்ட்டாக இல்லாமல் இண்டிபெண்ட்டாக செயல்படுவாங்கன்றதுக்காக அதை கொடூரமாக நசுக்கப்பட்டாங்க, இந்த மாதிரி புரட்சியில் ஈடுபடக்கூடாதுன்ட்டு. அதுலேயும் குறிப்பாக எங்கன்னா டோங்கிங்ன்ற பகுதியில் சில பேர் சில டைமில் என்ன ஆச்சுன்னா கொரில்லா வார்ன்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொரில்லா வார்ன்றது எங்கேருந்து வேணாலும் தாக்குதல் நடக்கும், அந்த மாதிரி நடக்கிறது தான் கொரில்லா வார்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கொரில்லா நடவடிக்கைகளும் நடந்தது. இந்த டோங்கிங் பகுதியில் இருந்ததுன்னா இண்டோ சீனாவோட எதிர்கால தலைவர் வருவாருன்றது உருவாச்சு. அவர் யாருன்னா ஹோச்சிமின் அப்படின்றவர் வந்தார். ஃபியூச்சர் லீடராக இருக்கிற ஹோச்சிமின் என்றவர் வர ஆரம்பித்தார். அண்ட் தென் டீகாலனைசேஷன் அப்படின்னா என்னென்னா, காலனி ஆதிக்கத்தை நீக்கிறது தான் டீகாலனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலனி ஆதிக்க சக்திகள்லேருந்து நாங்கள் உங்கள் கீழே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க மாட்டோம், சட்டம் சார்ந்த கட்டுப்பாடுகளை அரசு தான் செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறது தான் டீகாலனைசேஷன் சொல்லுவாங்க. அண்ட் தென் த எமர்ஜ் ஆஃப் வியட்மின் கட்சியோட எப்படி உதயமாச்சு, ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இண்டோ சைனாவில் இருந்த அரசியல் கட்சிகளில், அதாவது இண்டோ சீனாவில் இருந்த நிறைய அரசியல் கட்சிகளில் வியட்நாமில் இருந்த தேசிய கட்சி தான் முக்கியமானது அப்படின்னு சொன்னான். சீனாவில் தான் வியட்நாம்ன்ட்டு இருக்குது, அது ஒரு சின்ன ஒரு மார்க் பண்ணது மேப் மார்க்கிங்கில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அவங்க தான் வந்து இந்த கட்சியில் தேசிய கட்சி, வியட்நாமில் இருந்த தேசிய கட்சி தான் முக்கியமானதுன்ட்டு சொல்லப்படுது. 1927 உருவாக்கப்பட்ட இந்த கட்சி வந்து மக்கள் தொகையில்
நிறைய பணக்காரர்களையும் இருந்தாங்க. அண்ட் அந்த அந்த கட்சியில் யார் இருந்தாங்கன்னா நிறைய பணக்காரர்கள் இருந்தாங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் நடுத்தர பிரிவு சார்ந்த மக்களும் இருந்தாங்க, அதிக மக்களும் அதில் இந்த கட்சியில் இருந்தாங்க. 1929 வியட்நாமில் என்னென்னா இராணுவ புரட்சின்றது நடக்க ஆரம்பிச்சது. அப்போ ஃப்ரெஞ்சு கவர்னர் ஜெனரலை கொலை செய்யறதுக்கான முயற்சியும் நடந்தது. அந்த முயற்சி தோற்கடிக்கப்பட்டது இராணுவ வீரர்களாக. இதன் தொடர்ந்து என்னன்னா கம்யூனிஸ்டுகள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய விவசாய புரட்சி செய்யலான்ட்டு விவசாய புரட்சி நடந்தது. அதையும் ஒடுக்கணும்ன்ட்டு நினச்சவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த புரட்சி ஒடுக்கப்படுறதுக்கு தொடர்ந்து ஒயிட் டெரர், வெள்ளை பயங்கரவாதம் அப்படின்றத ஒன்று அரங்கேற்றினாங்க. பிரிட்டிஷை சேர்ந்தவங்க மக்களை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து காலனைசேஷனை கொண்டு வரணும்னு நினச்சாங்க. புரட்சியாளர்கள் வந்து என்னென்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து கொல்லப்பட்டாங்க இந்த புரட்சியில். அதை தான் ஒயிட் டெரர், வெள்ளை பயங்கரவாதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் டெரர், வெள்ளை பயங்கரவாதத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஹோச்சிமின் வந்து மாஸ்கோ போயிட்டார். ஸோ வியட்நாமில் கட்சி ஸ்டார்ட் பண்ணார், தேசிய கட்சி. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் டெரர் அப்படியே வெள்ளை பயங்கரவாதத்தினால 1000 பேர் புரட்சியாளர்கள் இறந்ததுனால அவர் என்னன்னா மாஸ்கோக்கே போயிட்டார். 1930 மாஸ்கோவிலையும் சைனாவிலையும் அங்கேயே அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தார். செகண்ட் வேர்ல்டு வாரோட ஸ்டார்டிங்கில் தான் ஃப்ரான்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னா ஜெர்மனியால் தோற்கடிக்கப்பட்டு இருக்கும். செகண்ட் வேர்ல்டு வாரோட ஸ்டார்டிங்லேயே ஏற்கனவே சொல்லியிருப்பேன், செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமே ஹிட்லர் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்க்கு மீறினது தான். அந்த உடன்படிக்கையை மீற ஆரம்பித்தது தான் 2ஆம் உலகப் போர் வெடிக்க காரணம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டைமில் ஜெர்மனி வந்து ஃப்ரான்ஸை தோற்கடிச்சிருக்கும். அப்போ ஹோச்சிமின் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸு தோழர்களும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வியட்நாமை விடுதலை ஏற்படுத்தணும். வியட்நாம் ஆல்ரெடி இண்டோ சைனா பகுதியில் காலனைசேஷனுக்குள்ளே இருக்குதுன்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் காலனி ஆதிக்கத்திலேருந்து இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்றதுக்கு புரட்சியில் ஈடுபடுவார். ஹோச்சிமின் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். 1941 ஜனவரி திங்கள் அந்த டைமில் அவரோட எல்லை கடந்து வியட்நாமுக்கு வந்தார். வந்து வியட்நாம் விடுதலை சங்கம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஹோச்சிமின் வந்து என்னென்னா வியட்நாம் விடுதலை சங்கம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அந்த அமைப்பு தான் வியட்மின் அப்படின்ற ஒரு அமைப்பாக மாற ஆரம்பிச்சது. வியட்நாம் விடுதலை சங்கம்ன்ட்டு சொல்லுவாங்க, இல்லைன்னா வியட்மின் அப்படின்ட்டு ஆரம்பமாச்சு. இதுக்கப்புறம் தான் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு வியட்நாமிய தேசியம் அப்படின்றது உருவாச்சு. வியட்மின்ற ஒரு கட்சி ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு கட்சியாக உருவாக ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி வியட்நாமில் தேசிய கட்சி தான் முக்கியமான கட்சியாக பேசப்பட்டது. 1941 ஜான்வரி எல்லை கடந்து, ஏன்னா அவர் மாஸ்கோலையும் சைனாலையும் கொஞ்ச நாள் இருந்தார். ஜெர்மனியால் ஃப்ரான்ஸ் தோற்கடிக்கப்பட்ட சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த டைமில் அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அது தனித்தன்மை வாய்ந்த கட்சியாக இருக்கணுன்றதுக்கு ரொம்ப முனைப்போடு இருந்தாருன்ட்டு சொல்லலாம். அண்ட் தென் டீகாலனைசேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் காலனி ஆதிக்கம் எப்படி நீக்கப்பட்டது அப்படின்றத பார்ப்போம். டயார்ச்சி இன் ப்ரொவின்சஸ், அதாவது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் காலனி ஆதிக்கம் நீக்க நிறைய செயல்பாடுகள் இருந்தது. 20th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்கில் 1905 சுதேசி இயக்கம்ன்றது, நீங்கள் சுதேசி இயக்கமாக இருந்தாலும் சரி, மாண்டேகு செம்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு அறிவிப்பு, இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் எங்கன்னா உங்களோட 8th and 9th லெசனில் டீட்டெயிலாக இதை பற்றி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கலாம். சுதேசி இயக்கம் அப்படின்றது என்னென்னா, இந்திய நாடு ஒரு நாடு இருந்ததுன்னா அந்த நாட்டு மக்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, அந்நியர்கள் யாருக்கும் எங்கள் மேலே உரிமை கொண்டாட எந்த ஒரு அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்கிறது தான் சுதேசி. எங்கள் நாடு எங்களுக்கு மட்டும்தான், நாங்கள் தான் ஆட்சி செய்யணுன்றது தான் சுதேசின்னு சொல்கிறது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் முதல் உலக போர் வந்து ரொம்ப விரைவாகவே என்னென்னா அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. அந்த டைமில் என்னென்னா முதல் உலக போரானது என்ன ஏற்பட்டது, மாகாணங்களில் இரட்டையாட்சி எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்ற இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.